ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சனிப்பெயர்ச்சி சீரீஸில் 11th வீடியோ கும்பராசி பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 2ஆம் இடமான மீனம், அதாவது கும்பராசிக்கு வாக்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கினால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க. பிஸ்னஸ் மேனேஜர்ஸாக இருக்கிறவங்க கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. அதே மாதிரி கீழே வேலை செய்கிறவங்க மேலே இருக்கிற மேனேஜர்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற கலீஸ் கிட்ட பேசும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இருப்பவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லைஃப் பார்ட்னர்ஸ் ஒருத்தர் கூட பேசும்போது தயவு செஞ்சு நீங்கள் கேர்ஃபுல்லாக பேசுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பேச்சில் பிரச்சனை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசிக்கு இந்த அடுத்த 2.5 வருஷம். நாக்கில் சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணவரவு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இத்தனை நாள் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இத்தனை நாள் லாபம் பார்க்காதவங்களுக்கு இதுக்கு மேலே லாபம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.